SQLல கொஞ்சம் பேசிக் queriesலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்கீமாஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் பாருங்க. அதில் போய் பார்த்தா SYS அப்படின்னு ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. நம்ம மொத்தம் எவ்வளோ டேட்டாபேஸ் இப்போ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இதை நான் ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 4 டேட்டாபேஸ் ஆல்ரெடி இருக்குன்னு காட்டுது. நம்ம ஸ்கீமாஸில் போய் பார்த்தோன்னா இந்த சைட் நமக்கு அது விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணும். query பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக இங்கேயே கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த சிஸ் அப்படின்றத மட்டும்தான் இப்போ நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மற்றதெல்லாம் இன்டர்னல் டேட்டாபேஸ். இது கூட இன்டர்னல் டேட்டாபேஸ் தான். இப்போ அமேசான் மாதிரியான வெப்சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே ஒரு டேட்டாபேஸ், அதுக்குள்ளே நிறைய டேபிள்ஸ் அப்படின்லாம் இருக்காது. அதுலேயே அவங்க நிறைய டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க. ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளேயும் நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்குலாம் தனியாக சேல்ஸ்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனுக்குலாம் ப்ராடக்ட்னு தனி டேட்டாபேஸே இருக்கும். அதுக்குள்ளே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். யூசர் இன்ஃபர்மேஷனுக்குலாம் யூசர் அப்படின்ற தனி டேட்டாபேஸே இருக்கலாம். அதுக்குள்ளே நிறையா டேபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரியேட் டேட்டாபேஸ், ஒரு பேர் கொடுத்துடணும். லாஜிக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இந்த queryயை மட்டும் ரன் பண்ணால் போதும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கு பாருங்கள். நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அது மட்டும் ரன் ஆகும். தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டும் ரன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமாவை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லாஜிக் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் தனியாக நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இந்த என்டிட்டிஸ்லாம் இருக்குது. பட் இதிலலாம் எதுவும் கான்டென்ட் இருக்காது. இனிமேல் தான் நம்ம டேபிள்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் இந்த queries எல்லாமே நோஷன் நோட்ஸில் ஆட் பண்ணிடுறேன். தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த டேட்டாபேஸ் வேண்டாம், டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன செய்யணும்னா ட்ராப் டேட்டாபேஸ் அண்ட் எந்த டேட்டாபேஸை டெலிட் பண்ணணுமோ அதோட பேரை நம்ம கொடுத்துடணும். இப்போ நான் கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், அந்த டேட்டாபேஸே டெலிட் ஆகிடுச்சு. இந்த queries இப்போ நம்ம இனிஷியலாக கற்றுக்க போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. அதனால நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வரப்போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பெஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த queries எல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கஷ்டம். அது தவிர யூஸ்வலாக நான் நிறைய எக்ஸசைஸ்லாம் கொடுப்பேன் என்னோட மற்ற வீடியோஸ்லலாம். சீக்வலுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக சீக்வலுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் நான் கொடுக்கலன்னா, சீக்வல் ப்ராக்டிஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே எக்கச்சக்கமான நிறைய நல்ல வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப அழகாக கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சீக்வல் ஜூலேயே போய் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் ஒரு டாப்பிக்காக முடிக்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணிவிட்டு எது பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. சீக்வல் ஜூ மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டேட்டாபேஸே இப்போ ட்ராப் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். மறுபடியும் க்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ராப் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ட்ராப் ஸ்கீமா அப்படின்ற வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு டெலிட் ஆயிரும். இன்னொரு தடவை நான் இதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வரும். ஏன்னா அப்படி ஒரு டேட்டாபேஸே இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி எரர் வரதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் ஸ்கீமா அப்படின்னு கொடுத்துட்டு இஃப் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணு இந்த டேட்டாபேஸை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு வார்னிங் தான் வரும், எரர் வராது. இப்போ பாருங்கள், வார்னிங் தான் வருது. மறுபடியும் இந்த டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். டெலிட் ஆகிடுச்சு. நிறைய டேட்டாபேஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு டேட்டாபேஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் தான் டேபிள் க்ரியேட் பண்ணுறது எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு டேட்டாபேஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டேட்டாபேஸோட பேரை கொடுத்துக்கலாம். இப்போது இந்த லாஜிக் ஃபர்ஸ்ட் அப்படின்ற டேட்டாபேஸை இனிமேல் யூஸ் பண்ணு. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த டேட்டாபேஸை தான் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த டேட்டாபேஸ்க்குள்ளார என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணுன்னா ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே வராது. ஏன்னா எந்த டேபிள்ஸுமே இல்லை லாஜிக் ஃபர்ஸ்ட்டில். அதனால் இந்த இடத்துல எம்டியாக நமக்கு காட்டுது. இதே இப்போது இந்த சிஸ் அப்படின்ற டேட்டாபேஸ்க்குள்ளார நிறைய டேபிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு நினச்சோன்னா இந்த இடத்துல யூஸ் சிஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இதில் ஷோ டேபிள்ஸ் சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்ஸோட எல்லா டேட்டாபேஸ் டேபிள்ஸும் டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாம் தான் அதில் இருக்கிற டேபிள்ஸ். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
ஸ்டூடெண்ட் நேம் என்ன, ஜிபிஏ என்ன, அப்புறம் அவங்களோட ஐடி என்ன அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஐடியே இல்லாமல் ஸ்டோர் பண்ணால் என்னாகும்? வெறும் நேமையும் ஜிபிஏ மட்டும் ஸ்டோர் பண்ணால் என்னாகும்? சப்போஸ் ஒரே நேமில் 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்மளால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போது இந்த ஃபர்ஸ்ட்டு வர அனிதாவோட ஜிபிஏவை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போது என்னால் எப்படி query எழுத முடியும்? அனிதான்ற நேமில் இருக்கிற ஜிபிஏவை மாற்று அப்படின்னு நான் சொன்னேன்னா கரெக்டாக அது இந்த அனிதாவை தான் பிக் பண்ணுன்றது என்ன கேரண்டி? ஸோ அதனால எப்போவுமே டேபிள்ஸில் ஒரு ரோவையும் நம்மளால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அதுக்காக தான் ப்ரைமரி கீ அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக இந்த மாதிரி வரிசையாக நம்பர் கொடுத்துட்டே போயிடலாம், நம்ம சீரியல் நம்பர் மாதிரி. என்னென்னா அது வந்து யூனிக்காக தான் இருக்கணும். 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டோன்னா மறுபடியும் இன்னொரு 1 வரக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் ஆச்சுன்னா நம்மளால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நமக்கு ப்ரைமரி கீ தேவைப்படுது. இந்த மாதிரி நம்பர்ஸை மட்டும்தான் ப்ரைமரி கீயாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நேம் ரிப்பீட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் நேமை கூட ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரிஸ் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதில் கண்ட்ரி நேம் வந்து தாராளமாக ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் கண்ட்ரி நேம் ரிப்பீட் ஆக போகிறதில்ல, ஒரு கண்ட்ரிக்கு இருக்கிற பேர் இன்னொரு கண்ட்ரிக்கு இருக்காது. ஸோ அதனால அதையே நம்ம ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காலம் மட்டும் இல்லாமல் 2-3 காலமை மர்ஜ் பண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்து கூட நம்ம ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த டேபிளை க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் டேபிள், டேபிளுக்கு பேர் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் கொடுத்துட்டு செமிகோலன் நான் கொடுத்துட்றேன். இந்த 2 பேராந்தசிஸ்க்கு நடுவில் தான் நம்ம காலம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? என்ன காலம், அதோட பேர் என்ன, அந்த காலமில் என்ன டேட்டா டைப் நமக்கு வேணும் அப்படின்றத வரிசையாக கொடுக்கணும். இப்போ நமக்கு ஐடி அப்படின்ற காலம் வேணும், அது வந்து சாதாரண இன்டீஜராக இருந்தால் போதும். நேம் அப்படின்ற ஒரு காலம் வேணும், அதில் பேர் ஸ்டோர் பண்ண போகிறோன்றதுனால வேர்காராக கொடுத்துக்கலாம். ஜிபிஏ அப்படின்றத டெசிமலாக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் நேமை கொடுக்க போகிறோம், ஐடி, அண்ட் அது என்ன டைப் ஆஃப் டேட்டான்றதை சொல்லணும், இன்டீஜர். இதே மாதிரி நேம் அப்படின்ற காலம் வேர்காராக கொடுக்க போகிறோம். ஒரு 30 கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரியான பேரை ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஜிபிஏ அப்படின்ற காலமில் டெசிமல் டேட்டா நமக்கு தேவைப்படுது. ஸோ டெசிமல்னு கொடுக்குறேன். உள்ளுக்குள்ளார மொத்தம் ஒரு 3 டிஜிட் இருந்தால் போதும், அதுவும் டெசிமலுக்கு அப்புறம் 2 இருந்தால் போதும். ஸோ அதனால் 3,2ன்னு நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் நம்ம டேபிளோட டெஃபினிஷன். இதில் முக்கியமாக ப்ரைமரி கீ எதுன்றதை சொல்லணும் இல்லையா? இந்த ஐடி தானே ப்ரைமரி கீ, அதனால் இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு ப்ரைமரி கீ அப்படின்னு கொடுத்துட போகிறேன். அவ்வளோதான். எந்த காலம் உங்களுக்கு ப்ரைமரி கீயாக வேணுமோ அது பக்கத்தில் போய் ப்ரைமரி கீன்னு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். டேபிள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கிரைப் டேபிளோட பேர் கொடுத்துடலாம். இப்போது இந்த query-யை மட்டும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்திருக்கு. என்னென்ன காலம் இருக்குது, அதில் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், அப்புறம் எது ப்ரைமரி கீ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அது காட்டுது. நல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நேம் ஜிபிஏலாம் எஸ் அப்படின்னு இருக்குது, நல்ல, அதாவது அதெல்லாம் நல்னு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போது எதுவுமே அப்ளிகபிள் இல்லை, எதுவுமே வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா காலியாக விடாமல் நல் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் ப்ரைமரி கீயெல்லாம் நல்னு ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? அதனால அதுக்கு மட்டும் நோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேபிளே வேண்டாம், டெலிட் பண்ணணும் அப்படின்னா ட்ராப் டேபிள் டேபிள் நேம் இது கொடுத்துட்டா போதும். இப்போ பாருங்கள், டேபிள் ட்ராப்ட் அப்படின்னு வருது. இப்போ நம்ம இந்த டிஸ்கிரைபை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு டேபிளே இல்லை அப்படின்னு வருது. மறுபடியும் நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேபிளை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தனியாக எக்ஸ்ட்ரா காலம் ஒன்று ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஆல்டர் டேபிள் கமாண்ட் இருக்குது. ஆல்டர் டேபிள், டேபிளோட பேர் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு காலமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடுன்னு கொடுத்துட்டு டைரெக்டாக காலம் நேம் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். புதுசாக அந்த காலமே டேபிளில் போய் ஆட் ஆகணும். அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணுன்றதையும் சொல்லணும் இல்லையா? அது வேணால் வேர்கேர் 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த query-யை ரன் பண்ணோம் அப்படின்னா டேபிள் ஆல்டர் ஆயிடுச்சுன்னு வருது. நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலமும் ஆட் ஆயிடுச்சு நம்ம டேபிளில்.
இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம் வேண்டாம், அந்த காலமை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் ட்ராப் என்ன காலம் பேர் அப்படின்றத கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ட்ராப் ஆயிடுச்சுன்னு காட்டுது. மறுபடியும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்றதே இல்லை. இந்த இடத்துல ட்ராப் காலம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆட்லேயும் காலம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம், ட்ராப் பண்ணிடலாம். இங்கே கூட நீங்கள் இந்த டேபிளில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன காலம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேபிளில் வேல்யூஸ்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பெராந்தசிஸ் செமிகோலன் கொடுத்துட்றேன் நான். இந்த பெராந்தசிஸ்க்கு நடுவில் தான் இப்போ நம்ம வேல்யூஸ்லாம் கொடுக்க போகிறோம். நம்ம என்னென்ன காலம்லாம் வச்சுருக்கோம், ஐடி, நேம், ஜிபிஏ, இந்த 3 தான் கொடுக்கணும் இல்லையா? இதே ஆர்டரில் தான் கொடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக போய் இன்சர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஐடி 1ன்னு கொடுத்துக்கிறேன், அப்புறம் நேம் ஆர்த்தின்னு கொடுக்குறேன். டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி வேர்கேரில் இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறமா ஜிபிஏ 7.6ன்னு கொடுத்துக்கலாம். இந்த ஒரு ரோ மட்டும் எனக்கு இன்சர்ட் ஆனால் போதும். ஸோ அதனால் இந்த ரோவை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு வருது. கரெக்டாக இன்சர்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அதாவது அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு எடுத்து காமி அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸ்டார்னால் இங்கே எல்லா காலமையும் நம்ம சொல்கிறோம். ஸ்டார்னா ஆல்னு தான் அர்த்தம். ஸோ அதனால எல்லா காலம் அண்ட் எல்லா ரோவையும் அதை எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்குது. நம்ம இன்சர்ட் பண்ணது கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நிறைய ரோஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இதே query-யை காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நம்ம இதே மாதிரி மற்ற ரோஸ்க்கெல்லாமும் கொடுத்துக்கலாம். இப்போ 2ன்னு கொடுத்துட்டு நான் வேறு வேல்யூஸ் கொடுக்குறேன். இந்த 2 query-யை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். அண்ட் தென் மறுபடியும் நம்ம டேபிளை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். தேர்ட் இன்சர்ட் ஆகலை, ஏன்னா நான் அந்த கண்ட்ரோல் என்டர் கொடுத்ததுனால அது ஒரு லைன் மட்டும் எடுத்துச்சு. நிறையா செலக்ட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ரன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எல்லா 3 ரோவுமே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா ரோஸை இன்சர்ட் பண்ணும்போது ஒரு தடவையும் இன்சர்ட் இன்ட்டுன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? இந்த இடத்துல செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ரோ மட்டும் கொடுத்துட்டு நம்ம செமிகோலன் கொடுத்துட்டோம் இல்லையா? அப்படி இல்லாமல் இங்கேயே கம்மா கொடுத்து நீங்கள் அடுத்த ரோவையும் இன்சர்ட் பண்ணலாம் பெராந்தசிஸ்குள்ளார. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ரோஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த query-யை ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் டேபிளை டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், நம்ம இன்சர்ட் பண்ண சொன்னது எல்லாமே இன்சர்ட் ஆயிடுச்சு. டேபிளில் 6 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு ஜிபிஏ என்னன்னு தெரியலை, அதனால ஐடியும் நேமும் மட்டும் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறமா நம்ம இங்கே டேரெக்டாக வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வேல்யூஸை உள்ளே கொடுத்துருவோம் இல்லையா? பட் இந்த இடத்துல நம்ம இன்னொரு பெராந்தசிஸ் ஓப்பன் பண்ணி எந்தெந்த காலம்லாம் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துடலாம். ஐடி கமா நேம் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல 7 ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் மட்டும்தான் இன்சர்ட் ஆகும். இந்த query-யை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ் அப்படின்ற காலம் இன்சர்ட் ஆகி இருக்குது, ஆனால் அதில் நல் அப்படின்ற வேல்யூ தான் போய் ஸ்டோர் ஆகியிருக்கு. ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்தெந்த காலம் வேணும்னு சூஸ் பண்ணி அதெல்லாம் மட்டும் கூட இன்சர்ட் பண்ண முடியும். பட் மீதி இருக்கிற காலத்துலலாம் அது நல் அப்படின்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணிடும். சப்போஸ் நல்னு இன்சர்ட் பண்ணக்கூடாத காலம்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியிலலாம் நல்னு ஸ்டோர் பண்ண முடியாது. ஐடியை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், அது ஒரு நம்பராக தான் இருக்கணும். நீங்கள் கொடுக்காமல் விட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு எரர் காமிக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இங்கே நம்ம செலக்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்படி கொடுக்கறதுனால தான் டேபிளோட எல்லா காலமும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது அண்ட் எல்லா ரோஸையும் அதை எடுத்து காமிக்குது. இப்போ எனக்கு ஜிபிஏன்ற காலமே டிஸ்பிளே பண்ண வேண்டாம், ஐடியும் நேமும் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்னா அப்போ நீங்கள் செலக்ட் ஐடி கமா நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்னு கொடுத்ததுனால தான் அது எல்லா காலமையும் எடுத்து காமிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜிபிஏன்ற காலமே இல்லை, ஐடி அண்ட் நேம் காலம் மட்டும்தான் இருக்குது. நான் உங்களுக்கு நோஷன் நோட்ஸில் எல்லாமே கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக நோட்ஸ் கொடுக்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பட் இந்த SQL அப்படின்றதுனால ஓகே நோட்ஸாக கொடுத்தா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் நீங்களே உங்களோட நோட்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கற்றுக்க முடியும். பார்க்கும்போது எல்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்களாக நோட்ஸை டைப் பண்ணாமல் இல்லை எழுதிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே ஞாபகம் இருக்காது. மற்றவங்க கிட்டேருந்து நோட்ஸ் வாங்கி படிக்கிறது அப்படின்றது சுத்தமாகவே எஃபெக்டிவாக இருக்காது. ஏதோ படித்து பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது ஓகே, பட் உண்மையாக நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும்.